பாளையம் ஊரினிலே பவனி வந்தார் தெருவிலே பெரியண்ணன் என்னும் பெயரிலே நங்கை என்னும் வடிவிலே நாதனை போற்றும் நாவினிலே நஞ்சம்மை வந்தார் வாழ்வினிலே உந்திக் கொண்ட கருவினிலே உதித்தது பரதி பாரினிலே நினைக்கையிலே ஆன்ம சாதனை ஏற்றது அறிவினிலே ஆயிரத்து 923 ஸ்ரீமத் சுவாமி அகிலானந்தா உடனான பயணத்திலே கல்கத்தா வேலூர் மடத்தினிலே ஆன்மீக காற்றையே சுவாசித்தார் மனத்தினிலே தன்னிலே தமிழகம் கண்டது பரிபூரணர் சாயலிலே திருநெல்வேலி மாவட்டத்தில் வாவே சுவையர் குடியினிலே ஆன்ம சாதனம் செய்தாரே இறைவன் திருவடியிலே வாழ்வு வாழ்ந்த காலத்தில் வந்து வீழ்ந்தது சிவினிலே வாவே சுவையரும் அவர் மகளும் காலமானார் தீர்த்தத்திலே வெண்மை உடை மாறியது காவியின் நிறத்திலே சித்தம் பூண்டது சித்பவானந்தர் என்னும் நாமத்திலே சித்தம் பூண்டது சித்பவானந்தர் என்னும் நாமத்திலே ஆண்டிலே அழகான ஊட்டி மக்களின் மத்தியிலே ஆன்மீகத்தை புகட்டினார் அவர்களின் புத்தியிலே ஆழ்மனத்தில் ஆராய்ந்தார் பகவத்கீதை கண்ணிலே அடித்தட்டு ஏழை மக்களின் வாழ்க்கையிலே
தீபத்தை ஏற்றினார் கீதையின் சக்தியிலே. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினில் திருப்பராய்த்துறை கோயிலிலே 100 கால் மண்டபத்தினில் ₹1 மூலதனத்தில் ஆரம்பித்தார் கல்விதனை கற்பித்தே சேவை செய்தார். ஆரம்பித்தார் கல்விதனை கற்பித்தே சேவை செய்தார். புவியினிலே மழை வருமா மண்ணினிலே என்று சிலர் ஐயம் காட்டினரே கண்ணினிலே. மரம் வளருமா மரத்தினிலே அறம் உலகில் வளர்க்கவே மடம் அமைக்கிறேன் மண்ணினிலே என உணர்த்தினார் புத்தியிலே. அமைதியாக அவர்களுக்கு ஓதினார் செவிதனிலே. அமைதியாக அவர்களுக்கு ஓதினார் செவிதனிலே. உலகமே சுழலுவது மகாவிஷ்ணு சக்கரத்தில், தருமமே தழைக்குது தருமத்தின் சக்கரத்தில். நவம்பர் மாதம் 16ஆம் தேதியிலே சூரியனின் ஒளிச்சுடர்கள் மறைந்த மாலையில் இரவிலே நாழிகை 8:20 மணியிலே விண்ணிலே அமுதாக பொழிகையில் குரு மகராஜின் ஆன்ம ஒளி ராசி தந்தது விடுதனிலே. ஆனந்தமாக இருங்கள் என்று அருள் புரிந்தது அனைவருக்கும். அவரே நம்மை வழி நடத்தி செல்லுகின்றார் மங்களமாய். அவரே நம்மை வழி நடத்தி செல்லுகின்றார் மங்களமாய். அவரே நம்மை வழி நடத்தி செல்லுகின்றார் மங்களமாய். தந்தானே 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 தந்தானே